ஆக்சுவலாக ஒரே ஒரு போஸ்டிங் தான். இதுக்காக தான் இவ்வளோ பேரும் வந்து இந்த எக்ஸாமுக்காக ஏதோ ஒரு அது கஷ்டப்படுறவங்க தனியாக இருக்காங்க. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக கூட ஒரு போஸ்டிங் நம்ம வந்துடும், அசிஸ்டன்ட் தானே வந்துடும்ன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இவ்வளோ பேரும் வராங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, அவங்களுக்கும் ஒரு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் இவர் எஸ் சூர்யா மாதிரி எக்ஸாம் எழுதுனா ரிப்பீட்டு, ரிசல்ட் வந்தது ரிப்பீட், அந்த மாதிரி ரிப்பீட் ஆகினே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத போயிட்டு இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ரீசன் ஆகுனா இருக்கட்டும், அதை அனௌன்ஸ் பண்ணணும்ல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை யார் இதை நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது தெளிவாக பேசி அது 2 வயசு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணதை கூட சீக்கிரமாகவே பண்ணிட்டு இருக்கலாம். அது அவங்களுக்குள்ளேயே கலந்து பேசும்போதே பண்ணிட்டு இருக்கலாம். அதை எக்ஸாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த யோசனையே வரணுமா அவங்களுக்கு? ஏன்னா அரசாங்கன்றது ஒரு சின்ன விஷயங்கள், பெரிய நெட்வொர்க்கு. இந்த 2 வயசு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஏற்கனவே அது பண்ணிருக்கலாம். எவ்வளோ நாள் இருக்குது, அதில் பண்ணிகிட்டே கொடுத்துடலாம். எக்ஸாம் 1 வச்சு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணன்னு சொல்கிறது. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம கவர்மெண்ட்டில் பாதி பிரச்சனை இருக்குது, பணம் கொடுத்து வாங்குறாங்க, அதனால போட்டாங்க போஸ்டிங்கு. இங்கே இது சும்மா டம்மியாக வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம தள்ளி போடும் போது அப்படிதான் இந்த டவுட்ஸ்லாம். சார் லாஸ்ட் டைமே இந்த தேர்வுக்கான எக்ஸாம் நாங்கள் எழுதிட்டோம். எழுதுனதுக்கு மறுபடியும் கால் லெட்டர் கொடுத்தாங்க. சரி இன்டர்வியூவும் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்காக அழைச்சிருந்தாங்க. நாங்கள் வந்தோம், இன்டர்வியூக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் 2வது எக்ஸாமுக்கு சொன்னதால் இந்த எக்ஸாமுக்கும் வந்தோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரே ஒரு ஏதாவது மெசேஜோ இன்ஃபர்மேஷனோ கொடுத்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ பேர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து இங்கே பார்க்கும் போது யாருமே ஒருத்தர் நிப்பாட்டியாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது வெப்சைட்டில் போட்டிருக்கலாம். ஏதாவது இவ்வளோ டெவலப் ஆன இதில் ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு எதுலேயுமே சோர்ஸ் இல்லையா? எக்ஸாம் எழுதி எல்லாமே கால் லெட்டர் எல்லாம் வந்துருச்சு. திருப்பி அதே மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி அட்டன் பண்ணுறோம், திருப்பி இதே மாதிரி அமைச்சு. போன தடவை கால் பண்ணி சொன்னாங்க, இந்த தடவை கால்கும் காணோம், மெயில் காணோம். அட்லீஸ்ட் வெப்சைட்டில் போட்டிருந்தா கூட நாங்கள் வந்து ஓகே பண்ணியிருப்போம். எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? இதனால எவ்வளோ மன உளைச்சல் இருக்கு. இன்னைக்கு எக்ஸாம் நடந்ததா? என்ன எக்ஸாம் இது வந்து கிராம உதவியாளர் எக்ஸாம் சார். அது வந்து நம்ம எழுதணும் அப்படின்றதுனால நாங்கள் எழுதுறோம். ஆனா இது வந்து எப்படி இவங்க பண்றாங்கன்னே தெரியல. ஏன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி வந்துட்டு இதோட 2வது டைம் இதுல வந்துட்டோம். நாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ் அந்த வெப்சைட் இருக்கு, அதுல நீங்க போட வேண்டியதானே, ஏன் போடல? எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டுல இருந்து வந்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு, எனக்கு 2 பசங்க விட்டுட்டு மாமியார்கிட்ட விட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் மன உளைச்சல் தானே சார்.